இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, இன்றைய வார்த்தை வழிபாடு ஒரு கேள்வியை நமது உள்ளத்தில் வைத்து சிந்திக்க வேண்டும் என்று நம்மை அழைப்பு விடுக்கிறது. அன்புமிக்கவர்கள், யாரை சார்ந்திருக்கிறீர்கள்? இயேசுவையா, உலகத்தையா? உங்கள் சார்பு நிலை யாரை தொடர்ந்திருக்கிறது? இந்த உலகத்தில் இருக்கின்ற செயல்களையா, அல்லது நம்மையே காத்து பராமரித்து வழி நடத்துகிற இயேசுவின் சிந்தனையிலா? நீங்கள் யாரை சார்ந்தவர்கள் என்று சிந்திக்க அழைக்கும் வார்த்தையோடு ஒரு பயணம் செய்யலாம் வாங்க. பிரைஸ் அல்லாஹ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, இன்றைய வார்த்தை அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. இயேசுவை சார்ந்தவர்களின் பாதை பஞ்சுமெத்தை நிறைந்த பாதையோ, ரோஜா பூக்கள் தூவப்பட்ட பாதையோ அல்ல. மாறாக அது கரடு முரடான முட்கள் நிறைந்த பாதை. இயேசுவை சார்ந்தவர்கள் உலகத்தை சார்ந்தவர்களாக இருக்க முடியாது. எதனா ஒரு பக்கம் தான், உங்க கால் ஒண்ணு ஆத்துல இருக்கணும், சேத்துல இருக்கணும். நான் எல்லா இடத்துலயும் கரெக்டா இருப்பேன் அப்படின்னு கண்டிப்பா யாராலையும் ஒரு சமநிலையை பற்றி கூற முடியாது. எங்கன்னா ஒரு இடத்துல விழுந்து போய் விடுகிறோம் அல்லவா? ஆகவே தான் இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறுகிறார், நீங்கள் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. யோவான் 15:19 தெளிவுரை தருகிறது. இயேசுவை பின்பற்றக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் ஒரே நிலைப்பாடு உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆற்றில் ஒரு கால், சேற்றில் ஒரு கால் என்பது போல இரண்டு வெவ்வேறு நிலைப்பாடு உடையவர்கள், சமரச சமநிலையில் மனநிலையில் உடையவர்கள். அவர்கள் தங்கள் சுயலாபத்தையும் ஆதாயத்தையும் முழு மூச்சாக கொண்டு செயல்படுவார்கள். அவர்கள் இரு நிலைப்பாடுகளுக்கு விசுவாசமாய் இருக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு பாரியா, சீசருக்குரியதை சீசருக்கு கொடுங்க, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்க. நான் ரெண்டு பேருக்குமே அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா முடியாது இல்லையா? அதை ஆண்டவர் தெளிவுரையாக தருகிறார். எனவே இயேசு கூறுகிறார், எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றொருவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று மத்தேயு 6:24 அழகாக சொல்லுகிறார். இந்த நேரத்துல ஒரு ஞானியோட கதையை உங்களுக்கு சொல்லணும் ஆசைப்படுகிறேன். இந்த ஞானி இல்லது இந்த ஒரு சன்னியாசியை பார்த்தீங்கன்னா, ஆற்றங்கரையோரம் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டு இருக்கிறார். அப்பொழுது அவரிடம் சீடராக சேர விரும்பிய ஒருவன் அவர் பாதத்திலே தான் வைத்திருந்த இரு விலை உயர்ந்த முத்துகளை வைக்கிறார். வந்து அவர் பாதத்துல வைத்து சீடனா மாறணும் அப்படின்னு தங்கிட்ட இருந்த இரு விலை உயர்ந்த முத்துகளை கொண்டு வந்து வைத்து சன்னியாசி கண்களை விழித்து அதில் ஒரு முத்தை எடுத்து பார்த்து அதை பார்க்க அவர் போகும்போது அது கை தவறி உருண்டு அங்க பக்கத்துல இருந்த ஆற்றில் விழுந்து விடுகிறது. உடனே அந்த சீடன் ஆற்றில் குதித்து தவறிய முத்தை தேட துவங்குறான். காலையில இருந்து சாயந்தரம் வரும் தேடுறாங்க. அதனால அந்த 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 தேடுதல் வேட்டை மாலை வரை நிகழ்கிறது. ஆனா அந்த முத்தை கண்டுபிடிக்க முடியல. அதனால அந்த தியானம் செய்திருந்த அந்த சன்னியாசி பக்கத்துல வந்து எரிச்சல் அடைஞ்சு, இந்த முத்தை தொலைச்சு இந்த மனுஷன் பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கிறாருன்னு அப்படி கோபமா பாக்குறான். அவரை எழுப்பி, முத்து எங்க உருண்டு போனதுன்னு பார்த்தீங்களா? அது எங்க விடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். அந்த இடத்தை கொஞ்சம் சரியா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்ட பொழுது அந்த சன்னியாசி அழகா ஒரு காரியம் படுகிறார். அவர் பாதத்தில் அருகில் மிச்சம் இருந்த இன்னொரு முத்தை ஆற்றில் ஒரு இடத்திலே தூக்கி எறிந்து அங்குதான் என்று அடையாளப்படுத்தி காட்டுகின்றார். இறைவனிடம் தங்களை முழுமையாக கையளித்துள்ளவர்கள் இந்த உலகத்தின் செல்வத்துக்கும் அதன் வழிகளுக்கும் தங்களை கையளிக்க மாட்டார்கள் என்பதன் விளக்கத்தை தான் இந்த கதை சொல்லுவது. உண்மையிலே கடவுளுக்கு தான் அப்படின்னு சொல்லி உனது செயல்களை இருக்கும்போது நீ வந்து செல்வத்தை பக்கத்திலே ஓடிட்டு இருந்த, எது தேவையோ அது தேவைக்கேற்றவாறு பயன்படுத்தும். இல்ல நான் நல்லவனாதான் இருப்பேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் புகட்டலை நாம் வருகிற பொழுது அந்த முத்தை கொண்டாந்து வச்சுட்டு அது மேல ஆசை வச்சுட்டு சன்னியாசியா மாறணும், சீடனா மாறணும்ன்ற நிலைமை தான் நம்ம நிலைமை. சிந்தித்து பார்க்கணுங்க. ஆகவே நாம் எப்படிப்பட்ட நிலைப்பாடு உடையவர்கள் என்பதை நாம் தான் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இயேசுவின் மதிப்பீடுகளுக்கு நாம் சார்பு எடுக்க வேண்டும், அவரோட சார்ந்து நிற்கணும். அது மட்டும் வாழ்வின் வழிகாட்டியாக பின்பற்ற வேண்டும் என்று ஒரு முறை முடிவு செய்து விட்டால் அதிலிருந்து நாம் பின்வாங்க கூடாது என்பதை உணர்ந்தவர்களாக இயேசுவின் வடிவில் நான் நடக்க முயன்று உயிர்த்த இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழ்ந்துடுவோமே. ஆமாங்க, ஒரு முறை
முன்வைத்த காலை பின் வைத்தாக, கலப்பையில் கை வைத்தா திரும்பி பார்க்காத ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி இருக்கும் பொழுது நான் செல்வமும் வேணும், கடவுளும் வேணும் அப்படின்னா எதனா ஒரு பக்கம் தான் இருக்கணும். நீங்க எங்க இருக்கீங்க சிந்திச்சுக்கோங்க. ஆத்துல இருக்கீங்களா இல்ல சேத்துல இருக்கீங்களா? சிந்தித்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையின் அர்த்தங்களை ஆண்டவர் தருவார். வாழ்ந்து விடுவோமே. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, இன்று சுயநலங்கள் தரை விரித்து ஆடும் இந்த காலகட்டத்துல நாங்கள் எங்கள் சிந்தனைகளை உம்மீது பதிய வைத்து இந்த உலகத்தில் நீர்தான் நிரந்தரம் என்பதை அறிந்து கொண்டு உமது பாதையை பின்பற்றி வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.